ஹாய் ஆல், இன்னைக்கு லேயர் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ரேப் பண்ணியிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எடுத்துக்க போறேன். இதுல லேயர் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேயருங்கிறது நான் ரெண்டு ஸ்டோன் செயினுக்கு நடுவில் ஒரு பால் செயின் வச்சு லேயர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: க்ளூ, ஆல்ரெடி ரேப் பண்ண பேங்கிள்ஸ், பால் செயின், ஸ்டோன் செயின், ப்ளையர், கட்டர். கட்டர் எதுக்குன்னா இந்த ரெண்டுத்தையும் ஜஸ்ட் பிளேஸ் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இதுல ஃபுல்லா இந்த பால் செயின் ஒட்ட போறோம். க்ளூ எடுத்துட்டு இந்த ரேப் பண்ண பேங்கிள்ஸ்க்கு நடுவில் ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த பால் செயினை நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ண போறோம். பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல அப்படிங்கறனால நான் வந்து சில்வர் கலர் பால் செயின் எடுத்திருக்கேன். இல்லைன்னா கோல்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த கட்டர் வச்சு நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது க்ளூ நம்ம கையில ஒட்டிட்டு அந்த பால் செயின் நம்ம கையோட வராது. பொசிஷனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் கட்டர். இந்த எக்ஸஸை ப்ளையர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். மீன்வைல் இதே மாதிரி இந்த பேங்கிளையும் போட்டிடலாம். ஸோ அடுத்த பேங்கிளுக்கும் நம்ம ஃபுல்லாக அந்த பால் செயின் ஓட்டிட்டோம். இப்போ இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ பால் செயின் டன். இப்போ இந்த ஸ்டோன் செயின்ல 5 பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கலர் ஜாயின் ஆகுது இல்லையா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 5 ஒட்ட போறோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தா 2 பீஸ் வேணும். அப்போ ஒரு பேங்கிளுக்கு 8 பீசஸ் வேணும். 2 பேங்கிளுக்கு 16 பீசஸ். ஸோ நம்ம இப்போ 16 பீசஸ் இதில் கட் பண்ண போறோம். ஒவ்வொரு பீஸ்லயும் 5 ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி.
ஸோ இப்போ இந்த கலர் ஜாயின் ஆகுற இடத்துல இந்த பால் செயின் வருது இல்லையா, அதோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த சைடு ஒரு செட் ஆஃப் ஸ்டோன் செயின். இது 5 பீசஸ்ங்கிறதுனால அந்த கலர் டிரான்சிஷன் ஆகுற இடத்துல இந்த சென்டர் பீஸ் வர மாதிரி. பிளாக்ல 2 பீசஸ், ஒயிட்ல 2 பீசஸ், அந்த சென்டர்ல ஒரு பீஸ் அப்படிங்கிற இதுக்காக தான் ஆட் நம்பர்ல எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு 5 பீசஸ் ஆகுது அட்லீஸ்ட் ஒட்டணும். 3 வந்து ரொம்ப ஸ்மால். ஒட்டும் போது அந்த ஷைனிங் நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போதும் இந்த டிசைன் ரொம்ப என்ஹான்ஸா தெரியும். நம்ம கலர் காம்பினேஷனே பிளாக் அண்ட் ஒயிட்னு சூஸ் பண்ணியிருக்கிறனால ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் கலர்ஸ்னால ஃபுல்லா பிரைட்டா தெரியும். ஸோ இதே மாதிரி மற்ற இடத்துலையும் ஒட்டிடுவோம். அதாவது அதர் 3 பிளேசஸ் எங்கெல்லாம் அந்த கலர் டிரான்சிஷன் நடக்குதோ அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பேங்கிள் டன். இப்போ அதே மாதிரி செகண்ட் பேங்கிள் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், டன். இப்போ ஃபைனல் லுக் ஆஃப் த பேங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். அந்தந்த இடத்துல மட்டும் ஸ்டோன் செயின் வைக்கிறனால அந்த ஸ்டோன் ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும், நல்லா ஹைலைட் ஆகி டிசைன் தெரியும். இது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூஸ் பண்ணனால நான் சில்வர்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கோல்டு கலர் பால் செயின் அண்ட் கோல்டு கலர் ஸ்டோன் செயின் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணால் இந்த டிசைன் இப்படி தான் வரும். ஸோ ஒரு மாதிரி பீச்சிஷ் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் இப்படி தான் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.